சேப்பாக்ல மும்பை சார்புல சான்னர் சோ தான் இருக்கப் போகுதுன்னு எதிர்பார்த்தா அது நடக்கல. சரி இம்பேக் சப்ல கரண் சர்மாவை கொண்டு வருவாங்கன்னு நினைச்சா. விக்னேஷ் புதூர்னு ஒரு பையன் உள்ள வந்தான். பரபரப்பான ஆட்டத்தில் யாருடா இந்த பையன் என்று கேட்க வைத்தவர் விக்னேஷ் புத்தூர். ஏலத்தில் கூட கேள்விப்படாத பெயரா இருக்கே என்று பார்த்தால். பையன் இன்னும் உள்ளூர் மாநில அணிக்கு U19 கூட ஆடியது கிடையாதாம். கேரளாவில் ஏதோ ஒரு மாவட்டத்தில் நடந்த லீக் போட்டியில் ஆளை பார்த்து அசந்து போக. தம்பிக்கு டிக்கெட் போட்டு மும்பை கேப்டவுன் அணிக்கு நெட் பவுலரா தென்னாப்பிரிக்காவிற்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ நேரா கொண்டு வந்து இம்பேக்ட் பிளேயரா இறக்கி கலக்கிட்டு போய்விட்டார். டோனியின் பாராட்டையும் பெற்றுவிட்டார். டோனியை சந்திப்பதே கனவாக இருந்திருக்கும். இன்று பாராட்டு பெறும் அளவுக்கு ஆடிவிட்டார். அவருக்கு முதல் ஆட்டம் ஸ்பின்னர்களின் சொர்க்கமான சேப்பாக்கம் அமைந்தது அதிர்ஷ்டமாகி போனது. அணியில் விளையாட முடியாமல் அணிக்குள்ளே காத்திருக்கும் டெண்டுல்கரின் மகனுக்கு கூட கிடைக்காத வாய்ப்பு திறமையால் விக்னேஷ் புத்தூருக்கு கிடைத்துவிட்டது. யாரா இதுன்னு ப்ரொஃபைல் செக் பண்ணா மலப்புரம். கேரளா பையன் வேற எதுவும் பெருசாட்டிடையில் இல்லை. கேரளா சீனியர் டீம்ல ஆடல, அண்டர் 19 டீம்லயும் ஆடல. கேரளா கிரிக்கெட் லீக்ல ஆலப்புழா ரைபிள்ஸ் டீம்ல ஆடிட்டு இருந்த பையனோட திறமையை கண்டுபிடிச்சு தூக்கி சவுதாப்பிரிக்கா லீக் நடக்கும்போது அங்க கூட்டிட்டு போய் நெட் பவுலரா இருக்க வச்சு தொடர்ந்து பிராக்டிஸ் கொடுத்து பையனை ரெடி பண்ணி IPLக்கு கூட்டிட்டு வந்திருக்கானுக. பையன் வந்த வேகத்தில் 3 விக்கெட்டை தூக்கி எல்லாரையும் யாரா இந்த பையன்னு கேட்க வச்சு டோனிட்டையும் பாராட்டை வாங்கிட்டு போயிட்டார். ரோஹித் சொன்ன மாதிரி மும்பை ஸ்டார் பிளேயர்களை எடுக்குற டீம் இல்ல, ஸ்டார் பிளேயர்களை உருவாக்குற டீம் பும்ரா பாண்டியா பிரதர்ஸ்ல ஆரம்பிச்சு அப்படியே படிப்படியாக வீரர்கள் வந்துட்டே இருக்காங்க. அவனுக கணிச்சு எடுக்குற வீரர்களும் பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. மும்பை ஸ்கவுட்டிங் டீமுக்கும் சரி, அவனுங்க சொல்ற பிளேயர்ஸை எடுத்து எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து தொடர்ந்து பேக் பண்ற மும்பை இந்தியன்ஸ் டீமும் சரி இந்த விஷயத்தில் ரொம்பவே தனிச்சு தெரியுறாங்க.